2014 ஆண்டு தமிழகத்தில் 440 குழந்தை கடத்தப்படுவதாக ஆங்காங்கே வதந்தி பரப்பப்படும் நிலையில் சென்னையில் குழந்தையை கடத்த முயன்ற ஒருவரை பிடித்து பொதுமக்கள் அடித்து உதைத்தனர். நம்ம வாழ்க்கையில் எப்போ இது வேணாலும் நடக்கலாம். அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஐ எம் அசோக், இன்ஜினியரிங் கிராஜுவேட். எல்லாருமே காலேஜ் படிக்கும்போது நல்ல வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஏதோ ரேஸில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ ஸ்பீடாக காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு. படித்து முடிச்சுட்டு பார்த்தா ஒரு சைக்கிள் மாதிரி ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருச்சு. காரணம், எனக்கு வேலை எதுவுமே கிடைக்கல. இப்போ எனக்கு வேலையே வேலை தேடுறது தான். என்னடா பழப்பு இது? விடுபாலா, நம்மளும் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிருந்தா நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் உன்னை நினச்சா தான் எனக்கு சிரிப்பாக இருக்குது. என்ன பாலா சொல்ல வர? அது ராஜான்னு பேர் வச்சு திருடு வேஷம் போட்டிருக்கியே, அதான்டா. எதுக்கு இப்போ கூப்பிட்றான்? எப்படி இருக்க வசந்த்? நல்லா இருக்கேன். சொல்கிறா, என்ன மேட்ரு? கோழி ஒன்று வேணும், ஏதாவது ரெடி பண்ணி தர முடியுமா? கோழியா? கோழி பிஸ்னஸ் எல்லாம் இப்போ பண்ணுறதில்ல வசந்த், கொஞ்சம் பயமாக இருக்கு. அப்படியா? சரி, ஏதாவது சிட்டுக்குருவி கிடைக்குமா? சிட்டுக்குருவியா? எங்களுக்கு எவ்வளோ தேரும்? கொஞ்சம் பார்ட்டி பெரிய இடம் தான், வேணா நீ கரெக்டாக பார்த்து பண்ணி கொடுத்தா ஒரு 10 வாங்கி தரேன். சரி, சிட்டுக்குருவி கிடச்சோ நான் கால் பண்ணுறேன். சரி. வசந்த் கால் பண்ணியிருந்தான். என்னவா? ஏதோ சிட்டுக்குருவி வேணுமாம்மா, 10 பண்ணி தரானாம்மா. அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, அதுக்கு செலவு பண்ணிக்க. 3 இட்லி தான் இருக்கு, சாப்பிட்ரு. சீக்கிரம் சாப்பிடுப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல. ஈவினிங் அப்பா உனக்கு எக்ஸாமுக்கு சொல்லி தருவாரு. பாய்மா. பாய். இன்டர்வியூவில் இருந்தேன், அதாண்டி அட்டன் பண்ண முடியல. நானும் வேலை தேடித்தானே இருக்கேன், கிடைக்கலையே. வேலை கிடைச்சதுக்கப்புறம் நானே உங்கள் அப்பாட்ட வந்து பேசுகிறேன். தூக்குடா. வண்டி ஏறா. டேய், கிளம்புடா, வண்டி ஏறா, சீக்கிரம். யாரா நீ? எதுக்குற வண்டி நிப்பாட்டுற? யாரா இந்த பையன்? அவன் என் சித்தி பையன். சித்தி பையன் இப்படி தான் நீ தூக்கிட்டு போவியா? பார்த்தா அப்படி தெரியலையே. உன் வேலையை பார்த்துட்டு போ. உங்களெல்லாம் போலீஸில் தானே பிடிச்சி கொடுக்கணும். எங்களை விட்டுருங்க, நாங்கள் வேணுன்ட்டு பண்ணலங்க. பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்க, கேட சொசைட்டி தான் மாற்றிருச்சுன்னு சொல்கிறீங்க. ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு தோல்வி வரும், அதை மறந்துட்டு நீ வாழ்ந்துப்பார். எல்லாமே உன்னை தேடி வரும். ஒரு தடவை வாய்ப்பை தேடிப்பார், இல்லைன்னா உனக்கான வாய்ப்பை உருவாக்கப்பார். அப்போ தான் உன் வாழ்நிலை மாறும், இல்லைன்னா தினம் வானிலை மட்டும்தான்டா மாறும். இது உங்கள் கடைசி சான்ஸை எடுத்துக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு வழிப்பாதை, ஆனால் நேரத்தையும் தூரத்தையும் நாம தான் டிசைட் பண்ணணும். தம்பி பா, பார்த்து
வா வா வா. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. குழந்தைங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அது இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. இல்லாதவங்க தான் அதை நினச்சி சாவுறாங்க. உன் பேர் என்ன? வெற்றி. உறுதியான உள்ளத்துக்கு மட்டும்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும்.